பிரியமானவளே, ஜீவகிடத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் சகிக்க வேண்டும். எத்தனை விதமான சோதனைகளை இந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க நேரிட்டாலும் அதை சகித்து நம் பாக்கியவானாய் மாற வேண்டும். இரண்டாவதாக உத்தமனாய் விளங்க வேண்டும். இந்த சோதனையின் பாதையிலே பாக்கியவானாய் மட்டுமல்ல, சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு, அதில் பின்வாங்கி போகாதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய சோதனைகளை நாம் ஜெயிக்க, சகிக்க, அதில் உத்தமர்களாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யோபுக்கு வந்த சோதனை, அதில் உத்தமனாய் அவன் நின்றான். ஆபிரகாமுக்கு வந்த சோதனையிலே அவன் உத்தமனாய் நின்றான். அதுபோல் நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே நாம் உத்தமனாய் நிற்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். பாக்கியவான்களாய் இருப்போம்.